மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்பது புதுமொழி. இதற்காக அரசு வனத்துறை சார்பில் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்படுகிறது. ஆனால் திருப்பூரில் பின்னலாடை நிறுவனம் நடத்தும் ஒருவர் 2000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகிறார். இது பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். மழை கொட்டி தீர்க்கும் வரை மரம் வளர்ப்போம் என்ற குறிக்கோளுடன் திருப்பூர் மாவட்டத்தில் மரக்கன்றுகளை நட்டு வருகின்றார் உமாசங்கர். பின்னலாடை தொழில் நிறுவனம் நடத்தும் இவர் சமூக ஆர்வலர்கள் ஆதரவுடன் சர்க்கார் பெரியபாளையம் பகுதியில் ஏராளமான மரங்களை நட்டு பராமரித்து வருகிறார். இதே மாதிரி இன்னும் பல கோயில்கள்ல அந்த இடங்கள்ல நிலங்கள்ல தேர்வு செஞ்சு ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் 10 ஏக்கர் அந்த மாதிரி இடங்கள்ல தேர்வு செஞ்சு அந்தவனம் அமைச்சிட்டு இருக்கோம். இதனுடைய எதுக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், மழை தண்ணீர் பற்றாக்குறை, மழை பற்றாக்குறை. அதெல்லாம் மழையை பெருக்கி நீர்வளத்தை பெருக்க வேணும் அப்படின்றதுல அந்த பணியை மனம் சந்தோஷமாக செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க கோயில் நிலம், சாலை ஓரம் என பார்க்கும் வெற்றிடம் எல்லாம் உமாசங்கர் நட்டு வைத்த மரங்கள் துளிர்விட்டு இப்போது பசுமை காட்டுகின்றன. அடுத்த தலைமுறைக்கு நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் இந்த குழுவினர் மரங்கள் மீது காட்டும் அலாதி பிரியம் சுற்று வட்டார பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. வருஷத்துக்கு 10,000 மரங்கள் வைக்கணும். அதுக்கோசரம் நாங்களே இப்படி எடுத்து மரங்கள் வச்சு சொல்லி பாசம் போட்டு 2 நேரமும் தண்ணி விட்டு கமிச்சு வரணும். ஆடு மலைகள் எதுவும் வைக்காமலாம் நல்லா பாதுகாத்து வரணும். வரக்கூடிய வருஷத்துக்கு 10,000 மரங்களை வைக்கணும் சொல்லி திட்டம் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். மரம் நட்டு வைப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு கம்பி வேலி அமைத்து தினமும் தண்ணீர் விட்டு பராமரித்து வருகின்றனர் இந்த குழுவினர். எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மரம் வளர்ப்பிற்கு பணம் செலவழிக்கும் உமாசங்கருக்கு அவரது குடும்பத்தினர் மட்டுமல்ல, கிராம மக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இதனால் சர்க்கார் பெரியபாளையம் பசுமை கிராமமாக மாறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. செய்திகளுக்காக திருப்பூர் முரளி.